தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சிறப்பு தொகுப்பு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த மே மாசம் நம்ம அன்றாட வாழ்க்கையில குறிப்பா நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை நேரடியா பாதிக்கக்கூடிய பல புதிய அரசு நலத்திட்டங்களும் வங்கி மற்றும் எரிவாயு விதிமுறைகளும் அமலுக்கு வந்திருக்கு. இது என்னென்னு தெளிவா ரொம்ப எளிமையா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம தொகுப்புல 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். தமிழ்நாடு அரசோட 3000 ரூபாய் திட்டம், மத்திய அரசின் புதிய திட்டங்கள், கேஸ் சிலிண்டர் வாங்குறதுல வந்திருக்க புதிய கட்டாய விதிகள், அதுக்கப்புறம் வங்கி மற்றும் போக்குவரத்து அப்டேட்ஸ், கடைசியா வானிலை மற்றும் உள்ளூர் செய்திகள். முதல்ல நம்ம தமிழ்நாடு அரசோட இந்த மே மாத உரிமை தொகை மற்றும் 3000 ரூபாய் நலத்திட்டத்தை பத்தி பார்ப்போம். 3000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல மே 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள இந்த பணம் நேரடியாக வந்து விழப்போகுது. மாசத்தோட நடுவுல பல குடும்பங்களோட அத்தியாவசிய செலவுகளுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்க போகுது. ஆனா இந்த 3000 ரூபாய் எப்படி ஒரே குடும்பத்துக்கு கிடைக்கும் நீங்க யோசிக்கலாம். அதை நான் தெளிவா சொல்றேன். இந்த 3000 ரூபாய் அப்படிங்கிறது ஒற்றை திட்டம் கிடையாதுங்க. இது 3 முக்கிய திட்டங்களோட ஒரு கலவை. முதல்ல குடும்ப தலைவிகளுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமா மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும். ரெண்டாவது, அரசு பள்ளியில 6ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிச்சு காலேஜ் போற மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்துல ஒரு 1000 ரூபாய். மூணாவது, அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்துல கிடைக்கிற 1000 ரூபாய். கணக்கு பண்ணி பாருங்க, உங்க வீட்ல தகுதியான ஒரு தாய், ஒரு மாணவன், ஒரு மாணவி இருந்தா மாசம் 3000 ரூபாய் உங்க கைக்கு வந்துடும். ஆனா இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு சில முக்கியமான தகுதிகள் இருக்கு. அதை சரியா நோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரருக்கு வயசு 21க்கு மேல இருக்கணும். NPH, PH இல்லனா AAY ரேஷன் கார்டு கண்டிப்பா இருக்கணும். குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கும் கம்மியா இருக்கணும். நிலம்னு பார்த்தா 5 ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலம் தான் இருக்கணும். வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேல கரண்ட் யூஸ் பண்ணிருக்க கூடாது. சொந்தமா காரோ கனரக வாகனமோ இருக்கக்கூடாது. உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு இந்த பணம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த கடுமையான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்லனா புது ரேஷன் கார்டு வாங்கினவங்க எப்படி அப்ளை பண்றது? ரொம்ப சிம்பிள். உங்க ஆதார், ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா கேம்ப் அதாவது முகாம்களை அறிவிப்பாங்க. அப்ப மட்டும் போய் அப்ளை பண்ணுங்க. இடையில யாராவது நான் உடனே பண்ணி தரேன்னு காசு கேட்டா நம்பி ஏமாந்துராதீங்க. VIO ஆபீஸ், தாலுகா ஆபீஸ் போய் சரியான விவரங்களை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேர்தலோ அரசியல் மாற்றங்களோ வந்தா இந்த திட்டங்கள் நின்றுடுமோன்னு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த இந்த நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து செயல்படும்னு அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால பயனாளிகள் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து, இரண்டாவது முக்கியமான பகுதி மத்திய அரசோட PM கிசான் மற்றும் புதிய நேரடி மானிய திட்டங்களை பத்தி பார்க்கலாம். 12,000 ரூபாய் விவசாயிகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. இப்போதைக்கு கேஸ் மானியம், உரமானியம், PM கிசான் பணம் எல்லாமே தனித்தனியா வருது இல்லையா? இனிமே இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்லயே 12,000 ரூபாயை மொத்தமா போடுறதுக்கு டெல்லியில ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு. அரசாங்க பணம் எந்த இடைத்தரகர்களும் இல்லாம நேரடியா உங்களை வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். அதே மாதிரி விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டத்திலேயே ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுது. இப்போ வருஷத்துக்கு 6000 ரூபாய் 3 தவணையா கொடுத்துட்டு இருக்காங்க. இது சீக்கிரமே 8000 ரூபாயா உயரப்போகுதுன்னு செய்திகள் வருது. ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நீங்க EKYC கண்டிப்பா முடிச்சிருக்கணும். உங்க கைரேகை இல்லனா மொபைல் OTP மூலமா ஆதார் மற்றும் பேங்க் அக்கவுண்ட்டை ஆன்லைன்ல வெரிஃபை பண்றது தான் EKYC. இதை பண்ணலனா உங்களுக்கு காசு வராது. அதனால உடனே சேவை மையத்துல இதை முடிச்சிருங்க. மூணாவதா நம்ம எல்லார் வீட்டுக்கும் தேவையான ஒரு முக்கியமான செய்தி. மே 1ஆம் தேதியிலிருந்து கேஸ் சிலிண்டர் டெலிவரியில வந்திருக்க கட்டாய விதிமுறைகள். பழைய முறையில கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு வரும்போது பெருசா எந்த செக்கிங்கும் இருக்காது. இதனால மானிய விலை சிலிண்டர்கள் பிளாக் மார்க்கெட்ல அதிக விலைக்கு விற்கப்படுது, கமர்ஷியல் பர்பஸ்க்கு போகுதுன்னு நிறைய புகார்கள் வந்துச்சு. இதை முற்றிலுமா தடுக்கிறதுக்காக தான் இப்போ OTP இருந்தா மட்டும்தான் சிலிண்டர் அப்படிங்கிற ரூலை கட்டாயமா கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது ரூல்ஸ் படி நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஏஜென்சில பதிவு பண்ணிருக்க மொபைல் நம்பர்ல இருந்து தான் சிலிண்டரை புக் பண்ணணும். புக் பண்ண உடனே உங்க போனுக்கு ஒரு OTP வரும். டெலிவரி பண்றவர் உங்க வீட்டுக்கு வரும்போது அந்த OTPயை அவர்கிட்ட சொல்லணும். சிஸ்டம்ல அது சரியா மேட்ச் ஆனா மட்டும்தான் சிலிண்டர் உங்க கைக்கு வரும். உங்க போன் நம்பர் தப்பா இருந்தாலோ அப்டேட் ஆகலைனாலோ சிலிண்டர் கிடைக்காது. அதனால நம்பரை உடனே சரி பார்த்துக்கோங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மே 1 நிலவரப்படி ஒரு நல்ல செய்தி என்னன்னா, வீட்டுக்கு யூஸ் பண்ற 14 கிலோ சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் இல்ல. ஆனா கமர்ஷியல் பயன்பாட்டுக்கான 19 கிலோ சிலிண்டர் விலை 19 ரூபாய் ஏறி இருக்கு. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடக்கிற போர் பதற்றத்தால சர்வதேச மார்க்கெட்ல ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இதுக்கு காரணம். இதனால ஹோட்டல்கள்ல உணவு விலை கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்கு. 4வது பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மே மாசத்துல வரப்போற பேங்கிங் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் என்னென்னு டக்குன்னு பாத்திரலாம். நீங்க SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா? அப்போ இது ரொம்ப கவனமா கேளுங்க. நிலுவைத் தொகை 100 ரூபாய் வரைக்கும் இருந்தா எந்த பயனும் இல்ல. ஆனா 100ல இருந்து 500 ரூபாய்க்குள்ள பாக்கி இருந்தா 100 ரூபாய் லேட் ஃபீஸ் போடுவாங்க. அதாவது நீங்க 101 ரூபாய் கட்ட வேண்டியிருந்தாலும் 100 ரூபாய் ஃபைன். 500க்கு மேல போனா 500 ரூபாய் ஃபைன். இது உங்க கடனை டபுள் ஆக்கிடும். அதனால டியூ டேட்டுக்கு முன்னாடியே முழு பணத்தையும் கட்டிடுங்க.
இது போக இன்னும் சில முக்கிய செய்திகள் இருக்கு. HDFC பேங்க் அவங்களோட SMS அலர்ட் சார்ஜை 20 காசுல இருந்து 15 காசா குறைச்சிருக்காங்க. அப்புறம் சென்னை மெட்ரோல போறவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. பழைய ப்ளூ கலர் கார்டு இனிமே செல்லாது. எல்லாரும் சிங்கார சென்னை NCMC கார்டுக்கு கட்டாயமா மாறிடணும். இந்தியா முழுக்க யூஸ் பண்ற கார்டு இது. இன்னொரு சூப்பரான ரூல் என்னன்னா, ATMல பணம் வராம உங்க அக்கௌண்ட்ல பணம் கட் ஆயிடுச்சுன்னா அதை பேங்க் 5 நாளைக்குள்ள சரி பண்ணும். 6வது நாள் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம் பேங்க் உங்களுக்கு ஃபைன் கட்டணும். இது ஒரு மிக முக்கியமான நுகர்வோர் பாதுகாப்பு விதி. இறுதியா பகுதி 5 வானிலை மற்றும் உள்ளூர் செய்திகள். சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளைக்கு ஏப்ரல் 30 மே 31 வரைக்கும் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. ரொம்ப முக்கியமான வழக்குகளுக்கு மட்டும் ஸ்பெஷல் கோர்ட் நடக்கும். வெதர் அப்டேட்டை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள்ல வளிமண்டல சுழற்சி காரணமா மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த ஊர்களுக்கு போறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. மீனவர்கள் கடலுக்கு போறதுக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கையை கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. விழிப்புடன் இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.